அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு எக் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு 4 முட்டை உடச்சி எடுத்துருக்குறோம். அதை அந்த ஆயிலில் சேர்த்துப்போம். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துப்போம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கலக்கி விட்டு எல்லாத்தையும் கொத்தி விட்டு இந்த முட்டையை பொரிச்சு எடுப்போம். இதில் முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணியிருக்கிறோம். அதை இந்த ஆயிலில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த ஆனியனை நல்லா வதக்கிக்குவோம். இந்த ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டை நைஸாக சாப் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். இந்த ஆனியனோட சேர்த்து இந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்குவோம். ஆனியன் ஒரு அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து அந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஃபுல்லாக வதக்கிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இடைக்கிட திறந்து இதை எல்லாத்தையும் ஒருத்தரை கிண்டி விட்டுப்போம். நல்லா ஃபுல்லாக தக்காளிலாம் வெந்து அது தண்ணி பிரிஞ்சு வருது. லைட்டாக பிரட்டி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டையை இது மேலே சேர்த்துப்போம். முட்டையை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையை நைஸாக சாப் பண்ணியிருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு அருமையான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனான ஒரு டிஷ் இது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.